Hi, welcome you to Learn English. It is very easy to complete this work. இந்த வாக்கியத்துடைய அர்த்தம், இந்த வேலையை முடிப்பது சுலபமாக இருக்கிறது. இதே அர்த்தம் இருக்கிற வாக்கியம் கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எது? This is a difficult work. This work is not a difficult one. Complete this work fast. இந்த 3 வாக்கியத்தில் மிடில் இருக்கிற சென்டென்ஸ், மேலே கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் உடைய அதே மீனிங்கில் இருக்குது. திஸ் ஒர்க் இஸ் நாட் ஏ டிஃபிகல்ட் ஒன். இது ஒரு கடினமான வேலை இல்லை. மேலே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள், இட் இஸ் வெரி ஈஸி டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க். அதர் சென்டென்சஸை பாருங்கள், வேறு அர்த்தம் இருக்கும். இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஒரு சென்டென்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற எக்ஸசைஸ். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். Now look at this sentence. He started his work earlier to finish fast. இதை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதே அர்த்தம் இருக்கிற வாக்கியம் கீழே 3 வாக்கியங்களில் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பொறுமையாக வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சீக்கிரம் முடிப்பதற்காக அவர் விரைவாக வேலையை ஆரம்பித்தார். He did not delay to start his work. தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதாவது அவர் லேட்டாக ஆரம்பிக்கல வேலையை, அதுதான் மேலே சொல்லப்பட்டிருக்கு. மற்ற வாக்கியங்கள்லாம் வேறு அர்த்தம் கொண்டவை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வி மஸ்ட் பிலீவ் குட் பீப்புள். இதனுடைய அர்த்தம் என்ன? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த சென்டென்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகும்? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நாம் நல்லவர்களை நம்ப வேண்டும். நாம் நல்லவர்களை நம்ப முடியும். We can trust good people. That is the correct answer. We doubt good people அப்படின்னு சொல்லப்படலை. அதே மாதிரி we do not believe good people அப்படின்னு மேலே இருக்கிற வாக்கியம் இல்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்களுடைய இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை செக் பண்ணுற மாதிரியான எக்ஸசைஸ் தான் இது. அட் தி சேம் டைம் உங்களுடைய இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணும். Now look at this sentence. Parents don't destroy the hopes of kids. இதனுடைய அர்த்தம் கீழே இருக்கிற 3 வாக்கியங்களில் எதில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பேரண்ட்ஸ் ஹெல்ப் கிட்ஸ் டு அச்சீவ் தேர் கோல்ஸ். அதில் தான் இந்த பேரண்ட்ஸ் டோன்ட் டிஸ்ட்ராய் த ஹோப்ஸ் ஆஃப் கிட்ஸ் அப்படிங்கிறதும் உள்ளே இருக்குது. அதர் சென்டென்சஸ் ஆர் நாட் மேட்சிங். ஹீ நீட்ஸ் அன் அப்ளிகேஷன் டு ஜாயின் திஸ் ஸ்டடி. இதே அர்த்தம் இருக்கிற வாக்கியம் கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எதில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஹீ நீட்ஸ் அன் அப்ளிகேஷன் டு ஜாயின் திஸ் ஸ்டடி. அவருக்கு ஒரு விண்ணப்பம் தேவை இந்த படிப்பில் சேர. டு ஜாயின் திஸ் ஸ்டடி ஹீ ரெக்வயர்ஸ் அன் அப்ளிகேஷன். அதே அர்த்தம் இருக்குது. அதர் ஆப்ஷன்ஸை படித்து பாருங்கள். அதில் நான் தமிழ் அர்த்தத்தோடு கொடுத்துருக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு படித்து பாருங்கள். வேறு அர்த்தம் இருக்கும். He anticipates eagerly. இதே அர்த்தம் இருக்கிற வாக்கியம் கீழே இருக்கிற 3 வாக்கியங்களில் எது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆன்டிசிபேட் எதிர்பார்ப்பு, அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அதுவும் எதிர்பார்ப்பு. ஸோ ஹீ இஸ் வெயிட்டிங் ஈகர்லி. அவர் ஆர்வமாக காத்திருக்கிறார். இந்த சென்டென்ஸுடைய மீனிங் ஓரளவு மேட்ச் ஆகும். பட் மிடில் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். டீச்சர் இஸ் காலிங் அஸ், வி மஸ்ட் ரிப்போர்ட். ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிப்போர்ட்னா உடனே ஒரு ப்ராப்ளமை ரிப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு பிரச்சனையை சொல்கிறது மட்டும் இல்லை, சாதாரணமாக நம்ம அட்ரஸ் பண்ணுறதும் ரிப்போர்ட் தான். இதே அர்த்தம் இருக்கிற வாக்கியம் கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எதில் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் ஆப்ஷன் ஹேஸ் தி கரெக்ட் ஆன்சர். டீச்சர் இஸ் காலிங் அண்ட் வி மஸ்ட் மீட் ஹிம். நம்ம கண்டிப்பாக அவரை சந்திக்க வேண்டும். ஆசிரியர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. டீச்சர் இஸ் காலிங் அஸ். அதர் சென்டென்சஸ் அதனுடைய தமிழ் மீனிங் பாருங்கள், வேறு அர்த்தம் இருக்கும். ஸோ ஒரே அர்த்தம் இருக்கிற இன்னொரு வாக்கியம், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங், கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதே மீனிங்கை இன்னொரு வாக்கியத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
and thanks for your valuable comments.